சிம்பிளா, ஹெல்தியா கொங்கு நாடு கிராமத்து முறையில நம்ம கோதுமை ரவா பொங்கலும், தேங்காய் சட்னியும் பார்க்க போறோம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கு 2 கப் கோதுமை ரவை எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் லைட்டா ரோஸ்ட் பண்ணா போதும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்க ரோஸ்ட் பண்ணலாம். ப்ரவுன் ஆகக்கூடாது. இப்போ 1/4 கப் பாசிப்பருப்பையும் போட்டுட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். லைட் ப்ரவுன் ஆனா நல்லது. இத வாஷ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இத ஊற வைக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ குக்கர்ல போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். கிட்டத்தட்ட 2 கப் தண்ணி ஊத்திட்டு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 3 விசில் வச்சீங்க அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இதுக்கப்புறமா தண்ணி கொதிச்சிட்ருக்கும்போது ரவைய போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ரவை கட்டி வராது. நெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, இத மூடி ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். 1 டீஸ்பூன் பெப்பர நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போது சட்னிக்கு இஞ்சி, தேங்காய், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு, புளி, கொத்தமல்லி, பொட்டுக்கடலை அவ்வளோதான். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நெய் போட்டுட்டு ஜீரகம், மிளகு, முந்திரி, அதுக்கப்புறமா கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பஞ்சு போல் ரெடி ஆகிடுச்சு. ஒன்றோட ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். இதில் ஏற்கனவே உப்புமாவும் போட்டிருக்கேன். தாளித்து வச்சதை போட்டுட்டு பெப்பர் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் ரெடி ஆகிடும். இதுக்கு நம்ம சட்னி, சாம்பார் எதை வச்சு வேணாலும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். காலையில் செஞ்சீங்கன்னா நைட்டு வரைக்குமே கெட்டு போகாது. இதனோட டீட்டெயில் வீடியோ உத்தமி கிச்சனில் இருக்கும்.